சாம்சங் இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தா அவங்களோட ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி Z Fold 3ங்க. இன்றைக்கான இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சாம்சங்கோட கேலக்ஸி Z Fold 3 ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் மற்றும் பார்த்தா கேமரா சாம்பிள்ஸை பற்றி பார்க்க போகிறோங்க. ஸோ நீங்கள் இந்த சாம்சங்கோட கேலக்ஸி Z Fold 3 5G ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் ஒரு பிளான் ஐடியா இருந்துச்சுன்னா ஸோ உங்கள் பக்கத்தில் இருக்க பார்த்தா அபுரா மொபைல்ஸை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை நான் உங்கள் கூட கொண்டு வரதுக்கு பார்த்தா உறுதுணையாக இருக்கிறது பார்த்தா நம்ம அபுரா மொபைல்ஸ். ஸோ நீங்கள் இந்த சாம்சங் கேலக்ஸி Z Fold 3 5G ஸ்மார்ட் ஃபோன் ப்ரீ புக் பண்ணணும் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சின்னா உங்கள் பக்கத்துக்கு அபுரா மொபைல்ஸை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்த பேர் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான மொபைலோட அன்பாக்சிங் மற்றும் கேமரா சாம்பிள்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம தமிழன் டெக்னிக்கல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கூட இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணால் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ சேரும். சாம்சங் கேலக்ஸி Z Fold 3 பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பேக்கேஜிங்கில் தான் வருது. பேக்கேஜிங் பார்த்தா ரொம்பவே சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைன் வரல பார்த்தா எம்ஆர்பி பார்த்தா 1,71,999 ரூபா அப்படிங்கிறத கோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோனில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் சார்ஜர் கிடையாதுங்க. முக்கியமாக பார்த்தா சாம்சங் பார்த்தா இந்த ஃபோனில் சார்ஜர் கொடுக்கல. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக குறிப்பிடத்தக்க விஷயம். அது மட்டும் இல்லாமல் சாம்சங் இந்த ஃபோனை பார்த்தா சவுத் கொரியாவில் தான் பார்த்தா மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இந்தியாவுக்கு பார்த்தா இம்போர்ட் தான் பண்ணியிருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இது யூஎஸோட ப்ரைஸிங் அதிகங்க. ஸோ இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம் சாம்சங் கேலக்ஸி Z Fold 3. ஓகே வெல் பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் பாக்ஸ் தான் போல். ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோல்டபுள் ஃபோன் இருக்குது. ஸோ ஃபோனை சைடில் வச்சு நெக்ஸ்ட் வேறெல்லாம் பாக்ஸ் கண்டு கொண்டு வந்திருக்காங்கிறத பார்ப்போம். ஓகே நெக்ஸ்ட் அந்த குட்டி பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Type-C to Type-C கேபிள் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் இப்போ சைடில் வச்சுட்டு ஃபோனுக்கு வருவாங்க. இப்போ பார்த்தா சாம்சங் கேலக்ஸி Z Fold 3 பார்த்தீங்கன்னா அந்த கவர்லேருந்து ரிமூவ் பண்ணி பார்ப்போம். ஓகே வெல் இதுதான் பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட கேலக்ஸி Z Fold 3ங்க. ஸோ ஃபஸ்ட் இதோட பிளேஸ்மெண்ட்டை பார்த்துருங்க. பேக் சைடில் பார்த்தா ட்ரிபிள் கேமரா செட்டப் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மூணுமே பார்த்தா நமக்கு 12 மெகா பிக்சல் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று பார்த்தா வைடு, இன்னொன்று அல்ட்ரா வைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு டெலிஃபோட்டோ லென்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி Z Fold 3யோட இப்போ பார்த்தா ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துருங்க. ஸோ பாட்டமில் பார்த்தா இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Type-C கேபிள் போர்ட் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மைக், இதில் பார்த்தா ஸ்பீக்கர்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் மற்றும் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வால்யூம் ராக்கர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. டாப்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பீக்கர் கொண்டு வந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கரோட அந்த ஃபோன் சப்போர்ட்டோட வருதுங்க அந்த ஃபோல்டபுள் ஃபோன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடு இந்த சைடு பார்த்தா பிளாங்க் அவுட் இருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி Z Fold 3 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் கையில் எடுத்தோன்னே பார்த்தா இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தா இன்கேண்ட் ஃபீல் பார்த்தா நல்லாவே ஃபீல்னஸ் கொடுக்குங்க. ஸோ சாம்சங் பார்த்தா பில் குவாலிட்டியில் எங்கேயுமே குறை வைக்கலங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட வெயிட்டு வரல. இது பார்த்தா 276 கிராம் வெயிட்டோட வருதுங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தா ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனுங்கிறது பார்த்தா 2 நார்மல் ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு பார்த்தா சமமானதான் பார்த்தா ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைமரி டிஸ்பிளே தாங்க சாம்சங் திருப்பி ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த ப்ரைமரி டிஸ்பிளே இருக்கிற டிஸ்பிளே பார்த்தா நமக்கு அண்டர் டிஸ்பிளே கேமராவோட வருதுங்க. அதாவது நாட்ச் எதுவுமே இதில் நமக்கு கிடையாதுங்க. பார்த்தா பியூர் டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே மட்டும் பார்த்தா நமக்கு பார்த்தா இந்த அண்டர் டிஸ்பிளே கேமரா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது பார்த்தா சாம்சங் பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தா அண்டர் டிஸ்பிளே கேமராவை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன்னாலங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாம்சங் பார்த்தா இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குங்க. ஃபஸ்ட்டு அந்த ஸ்மார்ட் ஃபோன் டிஸ்பிளேக்கு வருங்க. சாம்சங் பார்த்தா இல்லை பார்த்தீங்கன்னா 7.6 இன்ச் கொண்ட டைனாமிக் AMOLED டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது பார்த்தா நமக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருதுங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுனால பார்த்தா ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ண பார்த்தா ஸ்மூத்னஸை ஃபீல் பண்ணுவீங்க. எந்த இடத்துலையுமே பார்த்தா பெரிய லேக்னஸ் எதுவுமே இருக்காது. இது சாம்சங்கோட ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனுங்கிறதுனால பார்த்தா லேக்னஸ் எதுவுமே பார்த்தா நமக்கு பெருசாக தெரியாதுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரைமரி டிஸ்பிளே பார்த்தா நமக்கு HDR10+ சப்போர்ட்டோட வருதுங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு வாட்டர் ப்ரூஃப் ஸ்மார்ட் ஃபோனுங்க. ஃபஸ்ட் டைம் ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபோட வருதுங்க. இதுக்கு செகண்டரி டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 6.2 இன்ச் கொண்ட ஒரு பார்த்தீங்கன்னா இது ஒரு டைனாமிக் AMOLED டிஸ்பிளே தான் செகண்டரி டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே பார்த்தா நமக்கு HDR10+ சப்போர்ட் எல்லாமே இருக்குது. இது வந்து பார்த்தா ரெகுலராக நம்ம ஸ்மார்ட் ஃபோன் ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரியான டிஸ்பிளேயாக இருக்கும். பட் நீங்கள் ஓப்பன் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தா ஃபோல்டபுளுங்கிறதே தெரியுங்க. ஸோ சாம்சங் பார்த்தா அந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தா ஃபோல்டபுளில் பார்த்தா அருமையாக பண்ணியிருக்காங்க. பிளெண்ட்னஸ் பார்த்தா பெருசாக தெரியலங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு எதுவுமே பார்த்தா டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அந்த ஃபோல்டபுள் பிளெண்டிங் பார்த்தா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இல்லாமல் இந்த திருப்பு பார்த்தா சாம்சங் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தா ஃபோல்டு பண்ணுறதுக்கும் பார்த்தா ஈஸியாக இருக்குங்க. ஸோ இப்போ அந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேட்டரிக்கு வரும். சாம்சங் பார்த்தா அந்த கேலக்ஸி Z Fold 3 5Gயில் பார்த்தா சாம்சங் பார்த்தா 4400 mAh பேட்டரி கொண்டு வந்திருக்காங்க. பட் 4400 mAh பேட்டரி கொண்டு வந்தாலும் சாம்சங் பார்த்தா பாக்ஸுக்குள்ளே நமக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜரை பார்த்தா இங்கே இன்க்ளூட் பண்ணலங்க. நமக்கு பார்த்தா Type-C கேபிள் மட்டும்தான் பாக்ஸுக்குள்ளே இருக்குது. ஸோ சார்ஜர் பார்த்தா நீங்கள் 25 வாட்ஸ் பார்த்தா தனியாக தான் அடாப்டர் வாங்கணும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தா 25 வாட்ஸ் வர ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் பாக்ஸுக்குள்ளே கொடுக்கல. ஸோ இப்போ அந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளேயோட குவாலிட்டிக்கு வருங்க. ஸோ நம்மளோட யூடியூப் வீடியோ பார்த்தா ஒன்று ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த வீடியோ பார்த்த பிறகு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். குவாலிட்டியை பார்த்து டிஸ்பிளே எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட செகண்டரி டிஸ்பிளே பார்த்தா யூடியூப்பில் வந்து பார்த்தா நம்மளோட வீடியோ ஒன்று ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகேங்க, ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தா அந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தா நமக்கு பார்த்தா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குது. பாட்டம்லேயும் பார்த்தா ஒரு ஸ்பீக்கர் கொண்டு வந்திருக்காங்க. டாப்லேயும் பார்த்தா ஒரு ஸ்பீக்கர் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பார்த்தா இதோட வீடியோ கேளுங்க. பேக் சைடு பேக் சைடில் பார்த்தா 50 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா ஃபஸ்ட் டைம் இவங்க ஆஃப்லைன் எடுத்துகிட்டு வர. ஓகே, இப்போ நீங்கள் வீடியோ இப்படி பார்த்துட்டு இருக்க மிஸ்ஸில் பார்த்தா இதை ஃபோல்டை பார்த்தா அன்ஃபோல்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபோனை பார்த்தா உங்களுக்கு பார்த்தா இது வீடியோ இதிலே கண்டினியூ ஆகுங்க. ஸோ இப்போ பார்த்தா இதில் பார்த்தா ஃபோல்டபுளில் பார்த்துட்டு 8.mm தான் இருக்குன்றாங்க. ஸோ அதையும் பார்த்தா வீடியோவில் பார்ப்போம். மேட் இன் இந்தியா அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 17,990 ரூபாங்க. ஸோ இது நம்ம இந்தியாவில் பார்த்தா 18,000 கொடுத்துருக்கு. நம்மகிட்ட இருக்க கலர் பார்த்தா கிரீன் அப்படிங்கிற கலர் தான் இருக்குது. ஸோ வாங்க இப்போ இந்த வீடியோ ஒயிட் அண்ட் ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஓகேங்க, இப்போ பார்த்தா அந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளேயோட குவாலிட்டி பார்த்துருப்பீங்க. டிஸ்பிளே பார்த்தா அருமையாக பார்த்தா சாம்சங் பார்த்தா அவங்களோட Z Fold 3 5Gயில் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே பார்த்தா சாம்சங் பார்த்தீங்கன்னா குறை வைக்கலைங்க. டிஸ்பிளே தாறுமாறாக இருக்குது. இப்போ அந்த ஸ்மார்ட் ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸுக்கு வரும். பெர்ஃபார்மன்ஸுங்கிறது பார்த்தா ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. சாம்சங் இந்த ஃபோனில் பார்த்தா அவங்களோட ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனுங்கிறதுனால பார்த்தா இதில் குவால்காமோட Snapdragon 888 ப்ராசர் கொண்டு வந்திருக்காங்க. இது குவால்காமோட இந்த வருஷத்தோட ஃப்ளாக்ஷிப் ப்ராசருங்க. ஸோ ஃப்ளாக்ஷிப் ப்ராசரை பார்த்தா சாம்சங் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் ப்ராசர் ப்ளஸ் இதில் பார்த்தா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுனால பார்த்தா ஒன் ஆப் டு அனதர் ஆப் ஜம்ப் பண்ணம்ஸில் பார்த்தா வந்து எந்த இடத்துலையும் பார்த்தா உங்களுக்கு பெருசாக தடுமாற்றம் இருக்காது. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட சாஃப்ட்வேருக்கு வருங்க. சாஃப்ட்வேரும் வரல. இதில் பார்த்தா சாம்சங் பார்த்தா அவங்களோட Android 11 அடிப்படையான 1UI கொண்டு வந்திருக்காங்க. எஸ், இது Android 11 அடிப்படையான 1UI 3.1.1 வந்திருக்காங்க. ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனுக்காண்டி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு 1UI பற்றி எல்லாருக்குமே தெரியுங்க. 1UI எவ்வளோ சூப்பராக இருக்கும்ட்டு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தா சாம்சங் பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ளோட்வேரை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபேஸ்புக், ஸ்பாட்டிஃபை, நெட்ஃப்ளிக்ஸ் ஆப் இருக்குது. பட் இதெல்லாம் நம்ம வேண்டாம்னா பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் பார்த்தா இன்னுமே பார்த்தீங்கன்னா ப்ளோட்வேர்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்துட்டு தான் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே இருக்க கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா சம்ஸை பற்றி பார்ப்போங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தா சாம்சங் கேலக்ஸி Z Fold 3 இருக்க கேமரா சம்பிள்ஸ் ஆஃப்டர் த அப்டேட்டுங்க. ஆமாங்க, இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு பார்த்தா நேற்று ஒரு அப்டேட் வந்துச்சு. அப்டேட் போட்ட பிறகு பார்த்தா கேமரா ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டுங்க. ஸோ நீங்கள் கூடமே Z Fold 3 ப்ரீவியூ போனீங்கன்னா இப்போ பார்த்தா உங்களுக்கு டெலிவரி ஆகிருக்கும். இன்றைக்கி அதாவது 10ஆம் தேதி பார்த்தா உங்கள் கைக்கு ஃபோன் வந்துருக்கும். ஸோ ஃபோன் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபோன் அப்டேட் போடுங்க. அப்போ தான் கேமரா ரொம்ப அருமையாக இருக்கும். இல்லைனா புகை மூட்டை அடித்த மாதிரி பார்த்தா ரியர் கேமரா இருக்கும். ஸோ நீங்கள் அப்டேட் போட்டிங்கன்னா பார்த்தா கேமரா தாறுமாறாக இருக்கும். ஸோ செல்ஃபி எல்லாமே பார்த்தா நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த டிஸ்பிளே கேமரா மட்டும் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா கேமரா நல்லா இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தா சாம்சங் கேலக்ஸி Z Fold 3 5Gயில் இருக்க பார்த்தீங்கன்னா 12 MB ரியர் கேமராவில் பார்த்தா வீடியோ ரெக்கார்டிங் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம அதே இதுலேருந்து பார்த்தா ஸ்கூட்டியை ஃபோக்கஸ் பண்ணோம். நம்ம ஸ்கூட்டியை ஃபோக்கஸ் பண்ணால் டக்குன்னு ஃபோக்கஸ் பண்ண தான் பார்ப்போங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் எல்லாமே பார்த்தா நல்லா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தா இப்போ நம்ம ஆப்போசிட்டில் இருக்க பில்டிங்கு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸை கொண்டு போவோம். இப்போ இதில் பார்த்தா அல்ட்ரா வைட் ஆங்கிள்ஸ் வருவாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள்ஸில் பார்த்துட்டு இருக்கீங்க. அல்ட்ரா வைட் ஆங்கிள்ஸ் மோடில் பார்த்தா இருக்குது. இப்போ பார்த்தா நம்ம டெலிஃபோட்டோக்கு போவோம். ஸோ இப்போ பார்த்தா 2Xல் பார்த்தா அந்த ஃபோன் பார்த்தா வீடியோ ரெக்கார்டிங் எடுத்துருக்கீங்க. இதால் பார்த்தா 10X வேறு ஜூம் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 4X போவோம். கேமரா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 4Xன்னு பார்த்தீங்கன்னா பிக்சல் எதுவும் உடையாமல் பார்த்தா கிளியாரிட்டியாக இருக்குது. ஸோ 10X போங்க. 10Xன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக தான் இருக்குது. பட் லாக்னஸ் இருக்குங்க. OS பார்த்தீங்கன்னா அந்த 10Xல் வந்து அந்தளவுக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. பட் இருந்தாலுமே மற்ற ஃபோனை கம்பேர் பண்ணி பார்த்தா 10X பார்த்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. இப்போ நார்மல் மோடுக்கு வந்துட்டு அடுத்து பார்த்தா அல்ட்ரா ஆங்கிள்ஸ். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா பற்றி என்ன நினைக்கிங்க? ரியர் கேமரா பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ 12 மெகாபிக்சல் 3 கேமராமே பார்த்தா நல்லா ஒர்க் ஆகுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாம்சங் கேலக்ஸி Z Fold 3 5Gயில் பார்த்தீங்கன்னா பேக் சைட் வீடியோ ரெக்கார்டர் எடுத்துகிட்டு பார்த்தா செல்ஃபிக்கு டேன் ஆக போகிறோங்க. ஸோ ஸ்மூத்னஸ் அனிமேஷன் எப்படி
ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த Z Fold 3 5G இருக்க அண்டர் டிஸ்பிளே கேமராவில் பார்த்துருக்கீங்க. ஸோ வீடியோ ரெக்கார்டிங் எப்படி இருக்குங்கிறத மறக்காம கீழே இருக்க மனுஷன் நீங்கள் பார்த்துட்டு வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தா சாம்சங் கேலக்ஸி Z Fold 3 இருக்க அண்டர் டிஸ்பிளே கேமராவில் பார்த்துருக்கீங்க. ஸோ அண்டர் டிஸ்பிளே கேமரா எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, நல்லா இருக்கா வீடியோ ரெக்கார்டிங் அப்படிங்கிறது கீழே இருக்க கமெண்ட்ஸில் பதிவு. ஓகே, நீங்கள் பார்த்தா இப்போ சாம்சங்கோட கேலக்ஸி Z Fold 3 ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா சம்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் பார்த்தோட பார்த்தா கேமரா எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படிங்கிற உங்கள் கருத்தை கீழே இருக்க கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஸோ இன்னுமே பார்த்தா சாம்சங் அவங்களோட அண்டர் டிஸ்பிளே கேமரா பார்த்தா இன்னுமே பார்த்தா ஆப்டிமைஸ் பண்ண வேண்டியது இருக்குங்க. ஸோ அந்த 4 மெகா பிக்சல் பார்த்தா பெரிதளவில் பார்த்தா ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கு பார்த்தா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு. ஸோ நீங்கள் நினைக்கிங்க உங்கள் கருத்தை கீழே இருக்க கமெண்ட்ஸுங்களை பதிவு பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தா சாம்சங்கோட Z Fold 3 ஸ்மார்ட் ஃபோனோட ஒரு சில சிறப்பு அம்சங்களை பார்ப்போம். ஸோ ஃபோல்டபுள் பண்ண முடியல ஆப்ஸில் எப்படி பார்த்தா நேட்டிவ் ஆப்ஸ் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போங்க. ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேமரா ஆப்பை பார்த்தா ஃபுல் டிஸ்பிளேல பண்ணுறோம். லைட்டாக ஃபோல்டபுள் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சைடில் பார்த்தா கேலரி வியூ கொடுக்குங்க. இதுக்கு மேலே நம்ம எடுத்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா இதில் பார்த்துக்கலாம். இந்த சைடு பார்த்தா நம்ம ஃபோட்டோவை டேக் பண்ணால் பார்த்தா அண்டர் டிஸ்பிளே கேமரா மூலமாக பார்த்தா டேக் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் பார்த்தா இந்த இடத்துல வந்துடுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட Z Fold இருக்கிற நேட்டிவ் கேமரா ஆப்ஸுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தா நோட்ஸ் ஆப்பை பார்ப்போங்க. நோட்ஸ் ஆப்பில் பார்த்தீங்கன்னா Z Fold 3 பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தா ஃபோல்டபுள் பண்ணம்ஸாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எது மாற்றங்கள் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்ப்போங்க. ஓகேங்க, நீங்கள் ஃபோல்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டைப் பண்ணம்ஸில் பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த நோட்ஸ் ஆப்பு பார்த்தா இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்க ஆப்டிமைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தா நம்ம ஃபைல்ஸ் ஆப்பை யூஸ் பண்ணி பார்ப்போங்க. ஃபைல்ஸ் ஆப்பை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் ஆப்பை பார்த்தா நம்ம ஃபோனை பார்த்தா ஃபோல்டபுள் பண்ண முடிச்சா எதுவும் எப்படி சேஞ்சஸ் வருதாங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபைல்ஸ் ஆப்புக்கு பார்த்தா சேஞ்சஸ் வரல, ஃபோல்டபுள் பண்ண முடியல. பட் யூடியூப்பில் பார்த்தா சேஞ்சஸ் வரதான் செய்யும், ஃபோல்டபுள் பண்ண முடியல. ஸோ இப்போ பார்த்தா அந்த ஃபோனை பார்த்தா யூடியூப்பில் பார்த்தா ஃபோல்டபுள் பண்ணி பார்ப்போம். பாருங்க, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா டாப் வியூவில் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். பாட்டமில் பார்த்தா நம்ம இங்கே பார்த்தா ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். இது பார்த்தா அந்த ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற ஃபியூச்சருங்க. ஸோ ஒரு சைடு பார்த்தா நம்ம வீடியோவை வியூ பண்ணிக்கலாம், இன்னொரு சைடு பார்த்தா தம்ப்நெயில் பார்த்துக்கிற ஒரு ஃபியூச்சர் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அட் அ டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்தா அதிகமான ஆப்ஸை யூஸ் பண்ண முடியும். ஸோ ஓகே, இப்போ அந்த ஃபைனலாக பார்த்தா சாம்சங்கோட கேலக்ஸி Z Fold 3 5G ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸிங் வருங்க. சாம்சங் பார்த்தா அந்த ஸ்மார்ட் ஃபோனை பார்த்தா நம்ம இந்தியாவுக்கு பார்த்தா 2 விதமான வேரியண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 12GB + 256GB வேரியண்ட்டாக பார்த்தா நம்ம இந்தியாவில் பார்த்தா 1.5 லட்சத்துக்கு, அதாவது 1,49,999 அப்படிங்கிற ப்ரைஸிங்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னொரு வேரியண்ட் இருக்குங்க, அது பார்த்தா 12GB 512GBங்க. அந்த 512GB வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 1,58,000 பார்த்தா நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த சாம்சங் கேலக்ஸி Z Fold 3 5G பற்றி என்ன நினைக்கிங்க? ஸோ நீங்கள் ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதா இருந்தால் அந்த ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குவீங்களா அப்படிங்கிற உங்கள் கருத்தை கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அந்த சாம்சங் கேலக்ஸி Z Fold 3 5G ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்க அபுராம் மொபைல்ஸை விசிட் பண்ணி பாருங்கள். அபுராம் மொபைல்ஸ் திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி இந்த 3 மாவட்டத்தில் இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு பார்த்தா நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அபுராம் மொபைல்ஸ் போய் விசிட் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இவ்வளோ தான் பார்த்தா சாம்சங் கேலக்ஸி Z Fold 3 5G பற்றி பார்த்தா அன்பாக்சிங் கேமரா சப்போர்ட்ஸ் வீடியோங்க. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இல்லை இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் இன்னும் வேறு எதுவும் வீடியோ தெரிஞ்சுக்கணும்னு நினச்சினா கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஸோ கேமிங் ரிவ்யூ எதுவும் இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சினா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்போ அதுக்கு செப்பரேட்டாக பார்த்தா நம்ம வீடியோ போடுவோம். பார்த்த பிறகு பார்த்தா அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய மொபைலோட அன்பாக்சிங் மற்றும் கேமரா சப்போர்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னுச்சுன்னா நம்ம தமிழ் இன்றைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணுவங்க கூட இருக்க பில்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு பண்ணால் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தா உடனுக்குடன் பார்த்தா உங்களோட மொபைலை பார்த்தா வந்து சேருங்க.